ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதுனோ நந்தி பரசோதயா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இது ஒரு மாத பலன். இந்த மாத பலன் எதற்காக உங்களுக்கு? எல்லா மனுஷாளுக்கும் ஆண் பெண் எல்லாருக்குமே ஒவ்வொரு காரியங்களுக்காக வாழ்க்கை ஒரு லட்சியத்தை, இன்னைக்கு இது நடக்கணும், இன்னைக்கு இது நடக்கணும். போன மாசமே இந்த காரியம் வெற்றி பெற வேண்டியது, போன மாசம் போய் இந்த வேலைக்காக வந்து முயற்சி பண்ணேன், ஆனால் இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. போன மாசம் முடிய வேண்டியது இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக ஒவ்வொரு மாத கிரகங்கள் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன காரியங்கள் ஜெயமாகும், நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில திட்டங்கள், உங்கள் லட்சியங்கள், உங்களுடைய காரியங்கள், உங்கள் லட்சியங்கள் இந்த மாதம் உங்களுடைய மனதில் நினைத்த காரியம்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் பாதகம் ஏற்படும், எதை செய்தால் வெற்றி ஏற்படுத்தும்? அப்ப ஒரு பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தை தடுத்து பணத்தை சேமிக்க முடியுமா? இல்ல தேவையில்லாத விஷயத்துல பணத்தை முதலீடு செஞ்சு அதுல தோல்வி அடைய முடியுமா? அந்த தோல்வியை தவிர்ப்பது எப்படி? வெற்றியை ஏற்படுத்துவது எப்படி? ஆக உங்கள் வெற்றியை தோல்வியை நிர்ணயிப்பது கிரகங்கள். அப்ப உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அந்தந்த மாதங்கள் அந்தந்த கட்டங்களில் அமர்ந்திருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும், இந்த காரியத்தை செய்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும், இந்த காரியத்தை செய்தால் வெற்றி பெற முடியாது, அப்ப இதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்வதற்கு அந்தந்த கிரகங்கள் அதில் உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்த மாத பலன்களாக உங்களுக்கு ஒவ்வொரு விளக்கங்களும் தரும் பொழுது நீங்கள் கண்டிப்பா சுதாரிச்சுக்கலாம், கண்டிப்பா வெற்றி அடையலாம். அப்ப இந்த கிரகங்கள் இந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த காரியத்தை நீங்கள் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு பணம் மிச்சம், உங்கள் அலைச்சல் மிச்சம், நட்டப்பட மாட்டீங்க, நஷ்டமாகாது, இதை செய்தால் நிச்சயம் வெற்றி என்பதை சொல்வதற்காகத்தான் மாதக்கோள்கள். இந்த மாதத்தின் 31 நாட்களும், மே மாதத்தின் 31 நாட்களும் இந்தந்த காரியத்தை செய்து வெற்றி பெறுங்கள் என்பதை சொல்வதற்காக இந்த மாத பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, அது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதை நல்லா கவனிச்சு அந்தந்த காரியத்தை ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றி அடையலாம், மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதுல மாற்றமே கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது நல்ல கவனிங்க, கீழே ஒரு நம்பர் இருக்கு, தனிப்பட்ட, அதாவது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? மேலும் உங்கள் சந்தேகங்களை, ஏங்க இந்த மாதிரி ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், இதை செய்யலாமா, இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பருக்கு, இது பொது பலன். அதே நேரத்தில் புரிஞ்சுட்டீங்களா? உங்க தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா உங்க ஜாதகத்தையும் தற்போதுள்ள கிரகத்தையும் அப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்க வாழ்க்கை, உங்க காரியங்களை எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை தெளிவாக பார்த்துடலாம். கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாம உங்க வாழ்க்கையில வெற்றி வரலாம், வெற்றிக்கு மேல் வெற்றி அடையலாம், தோல்வியே வரக்கூடாது. பிரம்மனுடைய தலையெழுத்து என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து இருக்கும், புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா உங்க பிரம்மன் படைச்ச அந்த விதியை, உங்க ஜாதகத்தை பிரம்மனுடைய படைச்ச அந்த விதிப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். அதுல மாற்றமே கிடையாது. தப்பா கணிச்சா தப்பா நடக்கும், சரியா கணித்தா சரியா நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, நிச்சயமாக வெற்றி நிச்சயம். மே மாத பலன்கள் தனுசு ராசிக்கு. இப்ப ஒரு 10-15 வருடத்துல பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரன் நிறைய கஸ்டமர் நிறைய இருப்பாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க எங்கெங்கயோ தேடி, எங்க இருந்தாலும் தேடி அலைஞ்சு வந்துருவாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதே மாதிரி
இப்ப தனுசு ராசிக்காரவங்க அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்ச வேதனை இல்லை. குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளால எவ்வளவோ வேதனைகள்லாம் அத்தனை வேதனைகளுக்கும் மனசுல சுமந்து நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா? அண்ணன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, கணவன் மணி பிரச்சனை. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் அது. என்ன பாக்கியாதிபதி போய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெறுகிறார். அப்ப வம்சத்துல உள்ள அத்தனை பேருமே உங்களை அப்படியே கொண்டாடக்கூடிய என் அண்ணே, என் தம்பி, என் மச்சனே, அவனை போல ஆள் உண்டு அப்படியே பல்ட்டி அடிச்சிருவாங்க. அப்படியே அதுக்கு பிறகு என்ன, அப்படியே உள்டாவா? அந்த மாதிரி உங்களுடைய நிலை மாறிடும். எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களே. ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்துல போய் சூரியன் உட்கார்றார். இப்ப அதிர்ஷ்டஸ்தானத்துல அதிரடியான அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டத்தை சரியா பயன்படுத்தணும். புதுசா ஒரு தொழிலை தொடங்கலாம், புதுசா ஒரு பதவி கிடைக்கும், புதுசா ஒரு அரசியல் ஒரு பதவி இருக்கு, அரசாங்கத்துல ஒரு பதவி கிடைக்கும், சொந்தமா தொழில் தொடங்கலாம், மிகப்பெரிய வெற்றி உருவாகும். ஒரு தொழிலாளர் வச்சு மிகப்பெரிய ஒரு லோன், கவர்மெண்ட்ல ஒரு லோனை போடலாம். இந்த காலங்கள் லோன் போட்டு ஒரு தொழில் தொடங்கினா மிகப்பெரிய வெற்றியாளர், மிகப்பெரிய உலக சாதனை. ஒரு மனுஷனுக்கு ஒரு காலம் வரும்போது அப்படியே தூக்கி விட்டுரும். கடன் வாங்க போய் இந்த தொழில் பண்ண போறோமே, நம்ம ஏதாவது நட்டப்பட்டுருமா, அவமானப்பட்டுருமா? இந்த காலங்கள் அந்த அவமானம் வராது. தைரியமா இருங்க. இது உங்களுக்கு வெற்றிக்கான காலம், வெற்றி முயற்சிக்கான காலம். முயற்சிகள் அனைத்தும் பேரு புகழோடு, அந்தஸ்தோடு, கௌரவத்தோடு உங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம். உங்களை தேடி ஒரு கௌரவம் வரும், உங்களை தேடி ஒரு புகழ் வரும், உங்களை தேடி ஒரு பதவி வரும். உற்றார் உறவினர்களாம் எவ்வளவு தூரம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். வெற்றி நிச்சயம். இது மே மாதத்துடைய அற்புதமான யோகம். அதாவது நீங்க கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகத்தை ஒரு அனுபவிக்கக்கூடிய, அதற்குரிய வெற்றியை அடையக்கூடிய ஒரு சரியான நேரம். அதிர்ஷ்டக்காரகன் என்றால் நீங்க தான். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா அவரவர் ஜனன ஜாதகத்துல பிரம்மன் ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. உங்கள் ஜாதகத்தை பிரம்மன் போட்ட விதியின் முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இது பொது பலன், இது பொதுவாக சொல்றது. உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை பாருங்க.